வணக்க நண்பர்களே, வெற்றிகள் என்றுமே ஆனந்த கண்ணீரை வரவழைப்பவைதான். அதிலும் நீண்ட ஆண்டுகள் கடுமையான சூழலில் போராடி பெற்ற வெற்றி என்றால் கேட்கவே வேண்டாம். அந்த வெற்றி தரும் மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. இப்போதும் அப்படித்தான். வறுமையான சூழலில் தனது 10 ஆண்டுகால முயற்சிக்கு கிடைத்த வெற்றியை தனது தந்தையை கட்டிப்பிடித்து மாணவி ஒருவர் கண்ணீர் விட்டு வெளிப்படுத்தும் நெகிழ்ச்சியான வீடியோ பார்ப்பவர்களின் மனதை கொள்ளை கொண்டு வருகின்றது. டெல்லியை சேர்ந்த மாணவி அமிதா பிரஜாபதி. இவரது தந்தை இருசக்கர வாகனத்தில் தெரு தெருவாக சென்று டீ விற்பனை செய்பவர். தினசரி தேவைகளுக்காக இவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை சுற்றி இருப்பவர்களின் எதிர்ப்பையும் மீறி தன் மகளின் CA கனவுகளுக்காக செலவு செய்து வந்துள்ளார். பிரஜாபதியும் தன் குடும்ப சூழல் மற்றும் தனக்காக தன் தந்தை படும் கஷ்டங்கள் மற்றும் அவமானங்களை மனதில் கொண்டு தீவிரமாக CA தேர்வுக்காக தயாராகி வந்துள்ளார். சுமார் 10 ஆண்டுகள் இதற்காக அவர் திட்டமிட்டு படித்ததன் விளைவாக இந்த ஆண்டு அவர் CA தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். தனது வெற்றியை எப்படி அவர் தனது தந்தையிடம் தெரிவித்தார்? அதற்கு அவரது ரியாக்ஷன் என்ன? தனது கனவு நனவான மகிழ்ச்சியில் பிரஜாபதி வேலை முடிந்து வீட்டிற்கு வரும் தனது தந்தைக்காக சாலையிலேயே காத்திருக்கின்றார். தனது தந்தை வந்ததும் அவரிடம்தான் CA தேர்வில் வெற்றி பெற்ற செய்தியை மகிழ்ச்சியுடன் கூறுகின்றார். தந்தையும் மகளும் சாலையிலேயே ஆனந்த கண்ணீர் விட்டு கட்டிப்பிடித்து அழுகின்றனர். நான் ஒரு குடிசை பகுதியில் வசிப்பவள். எனது தந்தை என் கல்விக்காக எல்லாம் சிக்கல்களையும் எதிர்கொண்டார். ஒவ்வொரு நாளும் என் கண்களில் கனவுகளுடன் இது கனவா அல்லது இது எப்போதாவது நிறைவேறுமா என்று என்னை நானே கேட்டுக்கொள்வேன். இன்று அது நினைவாகிவிட்டது. ஆம், கனவுகள் நனவாகி உள்ளது. எனது கனவு நிறைவேற 10 ஆண்டுகள் ஆகியுள்ளது என நெகிழ்ச்சியுடன் எழுதியிருக்கின்றார் அந்த மாணவி. மேலும் டீ விற்று உன் மகளை இவ்வளவு படிக்க வைக்க முடியாது. அந்த பணத்தை மிச்சப்படுத்துங்கள். அதற்கு பதிலாக வீடு கட்டுங்கள் என்று என் தந்தையிடம் அவரை சுற்றி இருப்பவர்களில் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். வளர்ந்த மகளுடன் தெருவில் எவ்வளவு காலம் வாழ்வீர்கள்? எப்படி இருந்தாலும் ஒரு நாள் திருமணமாகி அவர்கள் வேறொருவரின் வீட்டுக்கு சென்று விடுவார்கள். உங்களுக்கு எதுவும் மிச்சம் இருக்காது என்றும் அவர்கள் அறிவுறுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனால் என் தந்தை அதை பொருட்படுத்தவில்லை. இன்று நான் என்னவாக இருந்தாலும் என் அப்பாவும் அம்மாவும் என்னை மிகவும் நம்பியதற்கு காரணம் ஒரு நாள் நான் அவர்களை விட்டு விலகுவேன் என்று நினைக்கவில்லை என பெருமிதத்துடன் பிரஜாபதி அந்த பதிவில் தனது பெற்றோரை பற்றி கூறியிருக்கின்றார். எது எப்படியோ நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியும் சேர்ந்து திட்டமிட்டு படித்தால் நிச்சயம் நினைத்த படிப்பை இலக்கை அடையலாம் என்ற தன்னம்பிக்கையை இது போன்ற வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் இருப்பவர்கள் மனதில் விதைத்து செல்கின்றது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.